வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி. இதில் நம்ம என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோஜா செடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்கள், எங்கள் வீட்டு ரோஜா செடி 3 பூ பூத்துருக்கு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா பாருங்கள். இன்னும் 2 மொட்டு வச்சுருக்கு, சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிது ரோஜா செடி. அடுத்து இது வந்து துளசி செடி, கற்பூரவள்ளி செடி பாருங்கள், பச்சை பசைன்னு இருக்கு பாருங்கள். இது அழகு செடி, அழகு செடி பாருங்கள், இப்போ குட்டியாக வந்துட்டுருக்கு, வளர்ந்துட்டுருக்கு. இது மணி பிளான்ட். இது இந்த ட்ரை ஃபுல்லாக புதினா, இப்போ பச்சை பசைன்னு இருக்குது பாருங்கள். அடுத்தது இது ஒரு அழகு செடி, இது பட்ரோஸ், துளசி செடி, இது எல்லாமே அழகு செடி தான். அடுத்து இது நல்ல துளசி செடி தான், பெருசாக வளர்ந்து நிற்கி, கருந்துளசின்னு சொல்லுவாங்கள்ல அது. அடுத்து இது பாருங்கள், ஃபுல்லாக மிளகா தான். எவ்வளோ காய்ச்சிருக்கு மட்டும் பாருங்கள், பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய மிளகா இருக்குது. இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாக மிளகா தான். இந்த சைடு ஃபுல்லாக கொத்து கொத்தாக மிளகா காய்ச்சிருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக மிளகா தான். 4 பேக்லேயும் மிளகா தான் வச்சுருக்கு. இங்கே இது வந்து அந்த நார்மலாக உள்ள மிளகா. இது வந்து என்ன, குண்டு மிளகா, நல்லா காரமாக இருக்கும்ல இது. அடுத்தது பட்டர் பீன்ஸ் செடி போயிட்டே இருக்குது, இப்போ தான் வச்சோம், 4 வரை போயிட்டே இருக்குது. அடுத்தது ஒரு பேக் ஃபுல்லாக கத்திரிக்காய் விதை போட்டிருந்தேன், ஃபுல்லாக முளைச்சி நிற்கி, இனிதான் அதை நடணும். இது ஃபுல்லாக கீரை, இதெல்லாம் அறுவடை செஞ்சாச்சு. அடுத்து இது ஃபுல்லாக பட்ரோஸ், ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் கலராக வித்தியாசமாக உள்ள கலர். இது பிங்க்கு, இது டார்க் பிங்க்கு, இது பால் பிங்க்கு, அதுக்கப்புறம் இது எல்லோ, இது ஒயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலர் வெரைட்டியாக இருக்குது. இதெல்லாம் பட்ரோஸ். இது வந்து கத்திரிக்காய் செடி பாருங்கள், அரிசியாக பாருங்கள். இது இப்போ தான் மொட்டு போட்டிருக்கு. இங்கே ஒரு காய் வந்திருக்கு, 2 பூ பூத்துருக்கு. அடுத்தது இதுவும் கத்திரிக்காய் செடி தான். எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வீட்டிலையே இந்த மாதிரி நீங்களும் வளங்க, மாடியில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் மிளகாய் செடி தான். அடுத்து இதுவும் கத்திரிக்காய் செடி தான். இதுவும் ஒரு காய் போட்டிருக்கு. எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 2-3 காய் வந்திருக்கு. இது ஃபுல்லாக பூச்செடி. இந்த பேக் ஃபுல்லாக, பெரிய பேக் ஃபுல்லாக பூச்செடி. இது என்னென்னா இருவாச்சு, ஒரு பூ வச்சாலே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ தான் வெத்தலை வச்சோம், நல்லா தழு விட்டுருக்கு, இப்போ தான் லேசாக தழு விடுது. இது என்னென்னா, இந்த பேக்கில் உள்ளது என்னென்னா அவத்தி செடி. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக மரமாக ஓரளவு ஹைட்டாக வரும். இது என்னென்னா கருப்பட்டி கொய்யா, இன்னும் கொஞ்சம் நாளில் காய்ச்சிரும், பெருசாகிட்டே இருக்குது கருப்பட்டி கொய்யா. இது என்ன பரண்டை செடி. இது நல்லா துவையெல்லாம் பண்ணி சாப்பிடுங்க மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நேரமாவது எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் பரண்டை. அடுத்தது என்னென்னா, இந்த பேக்கில் ஃபுல்லாக மிளகா செடி, இப்போ தான் பெருசாகிட்டு இருக்குது. இது என்னென்னா கல் செடி. நார்மலாக இது வந்து கல், வயிற்றில் கல்லுலாம் வரும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இலையை வந்து பிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கல் பிரச்சனை வராது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால் இதை வளர்த்துட்ருக்கோம், நீங்களும் வளர்த்துக்கோங்க வீட்டில். இது வெண்டைக்காய், இப்போ தான் 2 காய் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு குட்டி காய் வந்திருக்கு. அடுத்த பேக்கில் உள்ள இதுவும் குட்டி காய் வந்திருக்கு. அடுத்தது பொங்கலோட கரும்பு சாப்பிட்ருக்கோம்ல, அது சும்மா வச்சோம், அதுவும் நல்லா முளைச்சிருச்சு, ஓரளவு கொஞ்சம் குட்டியாக பெருசாகிட்டு. அடுத்தது என்னென்னா, இது ஒரு கத்திரிக்காய், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 4-5 பேக் ஃபுல்லாக கத்திரிக்காய் மிளகா தான் வச்சுருக்கோம். இங்கே 2 கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இங்கே அடுத்த பேக்லேயும் ஒரு கத்திரிக்காய். இது வெண்டைக்காய் இப்போ வருது. இது ஃபுல்லாக அந்த 4 பேக்லேயும் ஃபுல்லாக ட்ராகன். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து பூத்து பழம்லாம் காய்ச்சிது, பூத்து பழம்லாம் வச்சுது, இனி தான் வரும். இது ஃபுல்லாக ட்ராகன் தான். நல்லா கெருணி செடி, இதுவும் ஒரு கத்திரிக்காய் தான், இன்னும் நல்லா பெருசாக காய் போட்டிருக்கு.
அவ்வளோதான் மக்களே. எல்லோரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.